அன்பு நேர்களே, மீண்டும் உறங்கும் முன் ஒரு சிந்தனை கதையின் ஊடே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும் ஆனந்தமும். இன்றும் கூட ரொம்ப அற்புதமான ஒரு கதையை தான் உங்களிடம் சொல்ல இருக்கிறேன் அன்பு நேர்களே. அதற்கு முன்னால் நமது கிருஷ்ணா எஃப்எம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வரும் அன்பு நேர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் இங்கே பகிர நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சி பற்றி தங்களுடைய மேலான கருத்துக்களை நிச்சயமாக நீங்கள் பதிவிடுங்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த கதைக்குள் செல்லலாமா? இது வெறும் கதை அல்ல. நம் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு தகவல் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது மாற்ற வேண்டியது உலகையா, நம்மையா அப்படிங்கிறத இந்த கதையின் மூலம் நாம புரிஞ்சுக்க ஒரு கிடைச்ச ஒரு சந்தர்ப்பம் அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய பேரு இங்க உலகம் எப்படி இருக்கிறதே, மனிதர்கள் எப்படி இருக்கிறார்களே என்று புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. இவர்கள் எப்போதுதான் மாறுவார்களோ, இவர்கள் எப்படித்தான் திருந்துவார்களோ என்றும் சொல்லுவார்கள். ஆனால் உலகத்தை மாற்ற முயற்சிப்பதை விட நம்மை மாற்றிக்கொள்ள முயற்சிப்பதுதான் மிகவும் சிறந்த ஒரு விஷயம். இதற்கு ஒரு உதாரணமான ஒரு கதை கூட இருக்கு. ஒரு காலத்துல மங்களாபுரி என்ற அந்நகரத்தை ஒரு மன்னன் ஆண்டு கொண்டு வந்தான். அவன் ஒரு நாள் வெகு தொலைவில் உள்ள பகுதிகளுக்கு சுற்றுலா சென்றான். அந்த நாட்களில் வாகனங்கள் ஏதும் இல்லாததால் பல இடங்களுக்கு நடந்தே செல்ல வேண்டியதாக இருந்தது. தனது பயணத்தை முடித்துக்கொண்டு அரண்மனைக்கு வந்த மன்னன் தன் கால்களில் கடுமையான வலியையும் உணர்ந்தான். வெகு தூரம் பயணப்பட்டான் அல்லவா, அதனால் காலில் நிறைய வலியை உணர்ந்தான். இதுதான் அவன் அதிகமான தூரம் நடந்து சென்ற முதல் பயணம் அப்படிங்கிறதுனாலும், அவன் சென்று வந்த பகுதிகள் பல கரடு முரடாக இருந்ததாலும் கால் வலியை அவனால் தாங்கிக்கவே முடியல. இந்த நிலையில் மன்னன் ஒரு ஆணையிட்டான். அதாவது, இந்த நகரம் முழுவதும் உள்ள அனைத்து சாலைகளையும் விலங்கின் தோலை கொண்டு பரப்பிவிட வேண்டும் அப்படிங்கிறது தான் அது. இதனை நிறைவேற்றுவதற்கு ஏராளமான விலங்குகளை கொள்ள வேண்டி வரும். மேலும் இதற்கு ஏராளமான பணம் செலவாகும் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும். இதனை உணர்ந்த மன்னனின் பணியாளர் ஒருவர் ரொம்ப பணிவோட மன்னன் கிட்ட போய், நீங்கள் சொல்றபடி நகரம் முழுவதையும் தோளால் பரப்பணும் அப்படின்னா ஏராளமான பொருள் பொருள் செலவாகும் அண்ணா. உங்கள் ஒருவருக்காக இப்படி நகரத்தையே மாற்றுவது தேவையில்லாத செலவினோ. அதற்கு பதிலாக நான் ஒரு யோசனை சொல்றேன் கேளுங்க. நீங்கள் மிகவும் மிருதுவான ஒரு தோலை கொண்டு காலணி செய்து கொள்ளலாமே அப்படின்னு ஆலோசனை சொன்னான் அந்த பணியாளர். ஆச்சரியத்தில் மூழ்கிய மன்னன் இறுதியாக தனது பணியாளரின் ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு தனக்காக ஒரு காலணியை தயாரிக்க சொன்னான். இது வெறும் கதை அல்ல, நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு தகவல் அப்படின்னு நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா? ஆம், இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது இந்த பூமியை மிகவும் மகிழ்ச்சியான உலகமாக நாம் மாற்றிக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான். அதற்காக நாம் நம்மை தான் மாற்றிக்கொள்ள வேண்டுமே தவிர இந்த உலகத்தை அல்ல என்பதுதான் அது. இப்ப புரிஞ்சுதா? நமது வாழ்க்கைக்கு தேவையான தகவல் இது. இது வெறும் கதை அல்ல அப்படிங்கிறதும். நம்ம இந்த பூமிய ரொம்ப அதிகமா நேசிச்சோம் அப்படின்னா, இந்த பூமியை மிகவும் மகிழ்ச்சியான உலகமாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னா, அந்த மாற்றம் முதலில் நம்மிடம் இருந்து தான் தொடங்க வேண்டும் அல்லவா? ரொம்ப அற்புதமான அந்த கதையை கேட்டு ரசித்தீர்கள் அன்பு நேயர்களே. இப்படியான ரொம்ப அற்புதமான கதையோடு இணைந்து பயணம் செய்யலாம். உறங்கும் முன் ஒரு சிந்தனை கதையினுடைய இந்த கதையை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் என்று சொல்லிக்கொண்டு, அன்பு நேயர்களே, விடைபெறும் தருணம் வந்துவிட்டது. மீண்டும் இதே போல ஒரு அற்புதமான நிகழ்ச்சியோடு சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளைவேணி கிருஷ்ணா. வணக்கம் அன்பு நேய சொந்தங்களே. நன்றி நேயர்களே.